இந்த ட்ரிப்பு எப்படி முடியும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் பேக் வித் ட்ராவல் vlog ஃபார் யூ guys. செம்ம ஃபன் இருக்குது, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ we are going to டெல்லி. ஆக்சுவலி 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு, ஆனால் மணி இப்போ 12:30 தான் ஆகுது. இப்போவே நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கும் தெரியல. சரி போ பார்க்கலாம். பாய். ஃப்ளைட்டு 1 hour டிலே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே முடியல. செம்ம தூக்கம் வந்து 2:30க்கு ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது, இப்போது 3:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணப்போ தான் இண்டிகோ பிரச்சனை பீக்கில் இருந்துச்சு. ஆனால் அதோட அவேர்னஸ் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நாங்கள் ஜாலியாக ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருந்தா ஃப்ளைட்டு லேட்டுன்ட்டாங்க. ஆனால் நல்ல வேலை ஃப்ளைட் கேன்சல் ஆகலை. ஃபைனலி we reached Delhi. This is the first time I've been to Delhi. I was so happy. இப்போ 8 டிகிரி in Delhi. கொடைக்கானல்லே 12 டிகிரி தான், இங்கே 8 டிகிரி. செம்ம ஜில்லு. ஆக்சுவலாக டெல்லியில் இவ்வளோ குளிர் இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. டெல்லியில் பொல்யூஷன் அதிகம்னு தெரியும், ஆனால் அதுக்கு காரணமே இந்த குளிர் தான் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. காலங்காத்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடமே இந்த குதுப் மினார் தான். பார்க்குறதுக்கே நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இங்கே இருக்கிற இந்த டவரோட ஹைட்டு மட்டும் 73 மீட்டர்ஸ், அதாவது 240 ஃபீட். இந்த டவரை கட்டினது ஒருத்தர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிங் வந்து அவங்கவுங்களோட காலகட்டத்தில் ஒரு பகுதியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டவருக்குள்ளே ஸ்டேர் கேஸ் இருக்குது, மேலேயும் போக முடியும். ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. 1981 ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸ்கூல் குழந்தைங்க இந்த இடத்துக்கு ட்ரிப்புக்கு வந்தப்போ ஸ்டேர் கேஸில் ஒரு பெரிய ஸ்டாம்பிட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. உள்ளே இருக்கிற ஸ்டேர் கேஸ் ரொம்பவே நேரோவாக தான் இருக்குமாமா. அதனால ஓவர் க்ரௌட் ஆகி நிறைய பேர் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சதுனால குழந்தைங்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த கோர சம்பவத்துக்கு அப்புறம் யாரையும் மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் குதுப் மினார் விசிட் பண்ணது ஏர்லி மார்னிங்கிறனால பெரிய க்ரௌட் இல்லை, டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு டெல்லியில் எல்லாத்தையும் குயிக்காக பார்க்கணுன்னு நினச்சிருந்தோம். ஏன்னா டெல்லி எங்களோட மெயின் ட்ரிப் கிடையாது. இதை முடிச்சுட்டு நாங்கள் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் ஆக்ராவில். குதுப் மினார் பார்த்தாச்சு. அண்ட் இப்போது இந்தியா கேட் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். 2 நாள் தூக்கவே இல்லை, சரியான தூக்கம் காரில். ஆக்சுவலி டெல்லியில் வந்து எல்லாமே பார்ப்போம் அப்படின்ட்டு இல்லை, பிளான் இல்லை. இந்தியா கேட் இந்த ஏரியா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டே டைம் விட நைட் டைம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு தான் டைம் இல்லை. இந்தியா கேட் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த ஸ்பாட் தான் இந்த ஹுமாயூன்ஸ் டாம். ஹுமாயூன் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஷாஜஹானோட தாத்தாவோட அப்பா. சுருக்கமாக சொல்லணும்னா கொள்ளு தாத்தா. அவரோட கல்லறை தான் இது. இந்த ஹுமாயூன் ஸ்டாம்பை 1500ஸ்லேயே பில்ட் பண்ணிட்டாங்க. இதையும் தாஜ்மஹால் மாதிரி ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நேரில் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஹுமாயூன் ஸ்டாம்பை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஷாஜஹான் தாஜ்மஹாலே பில்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் தான். நீங்கள் யாராச்சும் டெல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக ஹுமாயூன் ஸ்டாம்பை விசிட் பண்ணுங்கள், யூ ஒன்ட் ரெக்ரெட். அண்ட் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இங்கெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை ட்ரைபாடோ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக பார்த்தா பிடிங்கி வச்சுப்பாங்க. எங்களுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. நாங்கள் செக்யூரிட்டி கார்டு கிட்ட ரொம்ப கெஞ்சி தான் எங்களோட ட்ரைபாடே திரும்பி வாங்கினோம். ஹுமாயூன் ஸ்டாம்புன்னு இல்லைங்க, எல்லா மான்யூமெண்ட்ஸ்லையுமே ட்ரைபாட் அண்ட் செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் அலௌடே கிடையாது. பார்த்தா கண்டிப்பாக சீஸ் பண்ணிவிடுவாங்க. டெல்லியில் எங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஆக்ராவுக்கு. டெல்லியிலேருந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஈவினிங் டைம் மேத்தாபாக் போனால் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக அதான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம மூவிஸில் பார்க்குறோம்ல அந்த தாஜ்மஹால் சீன்ஸ், அது எல்லாமே மேக்ஸிமம் இங்கிருந்து எடுத்ததாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான மூவிஸ் தான் தாஜ்மஹால் அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேக் சைட் ஆஃப் த தாஜ்மஹால். அண்ட் இந்த இடத்துல தான் ஷாஜஹான் பிளாக் தாஜ்மஹால் கட்டணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஷாஜஹானோட பிளானிங் பாருங்களேன். நடுவில் யமுனை நதி, அந்த பக்கம் ஒயிட் தாஜ்மஹால், இந்த பக்கம் பிளாக் தாஜ்மஹால் கட்டியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். செக்யூரிட்டியே பிடிச்சி எங்களை வெளில தள்ளுற அளவுக்கு மேத்தாபாகை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஈவினிங் 6 மணிக்கெலாம் மேத்தாபாக் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் பிளான் பண்ணிவிட்டு போங்க. மேத்தாபாக் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தாங்க வந்தோம். செம்ம டயர்டு. 2-3 டேஸாக எங்களுக்கு தூக்கமே கிடையாது, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கோம், தூங்குனா எப்படி?
ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு கிளம்பணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து தாஜ்மஹால் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால ரொம்ப குவிக்காகவே போயிடலாம். சன்ரைஸ் டைமில் தாஜ்மஹால் போகணுன்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இதுவும் ஃபிக்ஸ்டு டைம்லாம் தாஜ்மஹால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. டெய்லி என்ன டைமுக்கு சன்ரைஸ் ஆகுதோ அதுலேருந்து 30 மினிட்ஸ் ஏர்லியராக ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் டிக்கெட் ஆன்லைன்லேயே எடுத்துட்டேன். அதனால கூட்டங்கிற பிரச்சனையே எங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி டைம் வந்து 5:40. The weather 12 degree. உங்கள் யாருக்காச்சும் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐ ஆர்டர்ட் இட் ஃப்ரம் அமேசான். ஃபுல் லென்த் இருக்குது ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஃப்ளேர் இருக்குது ட்ரெஸ்ஸில். திஸ் ஹாவ் அ ஷால் டூ. ரொம்ப வருஷமாகவே தாஜ்மஹால் போகணுன்னா ரெட் கலர் இல்லைனா மெரூன் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹோட்டல் வந்து தாஜ்மஹால்லேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் தான் இருந்தது. அதனாலேயே காலையில் ஏர்லியாக கிளம்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். நான் வேணால் ஹோட்டலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் தாஜ்மஹால் போகிறீங்க, அதுவும் ஏர்லி மார்னிங் விசிட் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டல் ரூம் புக் பண்ணிக்கோங்க, இல்லை ஹாஸ்டல் கூட எடுத்துக்கோங்க. We were so excited. ஆஹா, நினச்சதெல்லாம் நடக்குதேடா அப்படின்னு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. நம்ம கார்லாம் ஒரு 200-300 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். ஏர்லி மார்னிங்கிறனால செம்ம குளிர், நடக்கவே முடியல. அதனால அங்கேருந்த ரிக்ஷாவை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தாஜ்மஹால் சைட் ஃபுல்லாகவே ரோடு இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஏர்லி மார்னிங் இன்னும் சன்னே வெளியே வரல, அதனால தான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அங்கே போனோடனே கைடு எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மான்யூமெண்ட்டுக்கு போகிறோன்னா கைடு எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. அங்கே இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம எதுக்காக அங்கே போகிறோமோ கம்ப்ளீட்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வருவோம். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக கைடு எடுத்துக்கோங்க. ஒரு 300 400 ஆனாலும் பார்க்காதீங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். We were so focused. அங்கே போகிறது வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அதனாலேயே நாங்கள் கைடையும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் எடுத்த கைடும் ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக சொன்னார். நமக்கு தெரியாத நிறையா விஷயத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். த ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அது எங்களால் வார்த்தையால் சொல்லவே முடியல. நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி சன்ரைஸ்க்கு உள்ளே போயிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். கைடு எடுக்கும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஒருத்தரும் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் கூட வந்தவருக்கு 400 rupees தான் கொடுத்தோம் ஃபார் அபவுட் 3 hours. போனோன்னே ஒருத்தரை செலக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் தாஜ்மஹாலை ஸ்பெண்ட் பண்ண ஒரு செகண்டுமே worth it தான் சொல்லுவேன். அங்கேருந்து எங்களுக்கு வர்றதுக்கே மனசு இல்லைங்க. The frame வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். வாழ்க்கையில் ஒரு டைம் வச்சு எப்படியாச்சும் வந்து பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் குழந்தைங்களாவே மாறிட்டோங்க. அண்ட் ஒன் மோர் திங், தாஜ்மஹாலில் ஸ்கேம்ஸுக்கு குறைவே இருக்காது. திரும்புகிற பக்கம்லாம் ஸ்கேம் பண்ணுவாங்க. நமக்கு அறியாமையே நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். தாஜ்மஹால்கே 2 டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது. வெளியே மட்டும் பார்க்கறதுக்கு ஒன்று, உள்ள டாம்புக்கு போகிறதுக்கு ஒன்றுன்ட்டு அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஆக்ராவில் தாஜ்மஹால் தவிர இன்னும் நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நிறைய டைம் ஆகும். எங்களுக்கு கிடைச்ச டைமில் நாங்கள் போனது இந்த ஆக்ரா ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டை முகல் எம்பரர் அக்பர் தான் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷாஜஹான் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோர்ட் ஃபுல்லாக ரெட் சாண்ட் ஸ்டோன்ஸ்னாலையும் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ்னாலையும் கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்ல தான் ஷாஜஹானும் அவரோட மனைவிகளும் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் ஷாஜஹான் தன்னோட கடைசி நாட்களை இங்கே தான் கழிச்சிருக்காரு. அதாவது ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப் அவர் இங்கே தான் அடைச்சி வச்சிருந்திருக்காரு. இந்த ஃபோர்ட்ல நிறைய ஃபேமஸான மூவிஸ் எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஜோதா அக்பர். இந்த ஃபோர்ட்லேருந்து பார்த்தாலே தாஜ்மஹால் தெரியும். ஷாஜஹான் தன்னோட கடைசி நாட்களை தாஜ்மஹாலை பார்த்துட்டு மட்டுமே வாழ்ந்திருக்காரு. இதுவும் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் தான். நம்ம என்னதான் நார்த் இந்தியாவை குறை சொன்னாலும் அங்கே இருக்கிற மான்யூமெண்ட்ஸை அவ்வளோ நீட்டாக பராமரிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இருந்த அரண்மனைலாம் எங்கடா போச்சுன்ற ஒரு கேள்வி தானாகவே எழுதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த ஃபோர்ட் ரொம்பவே பெருசு. எங்களுக்கு சுற்றி பார்க்குற கொஞ்சம் கூட டைமே கிடைக்கல. அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் பாதி தான் பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.
இங்கே போகிறதுக்கும் நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இங்கே நாங்கள் கைடை எடுக்கலை, ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி டைம் இல்லை. கைட் கூட வந்தால் கண்டிப்பாக டைம் எடுத்து சொல்லுவாங்க. அதனால நாங்கள் இங்கே அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆக்ராலேருந்து மணாலி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் ஆக்ராலேருந்து கிளம்ப முடியல. ஸோ திரும்ப நாங்கள் டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியிலேருந்து தான் மணாலி கிளம்பினோம். ஆக்ராலேருந்து கிளம்பினோம். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் 4 ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே செம்ம குளிர். போகிற வழியிலே நல்ல குளிராக தான் இருந்துச்சு. மணாலி ரீச் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.